श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. திருப்பாவை 15ஆம் பாசுரம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளிச் செய்த திருப்பாவை 6000 படி வியாக்கியானத்திலே பல ரசமான விஷயங்கள், சம்பிரதாய அர்த்தங்கள், மேலும் பல பாசுரங்களை கோர்த்து வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அதிலே சில விஷயங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம். எல்லே இளங்கிளியே அவதாரிகை. அவதாரிகையிலே பெண்கள் எல்லாருடையவும் திரள் காண வேண்டியிருப்பாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். என்ன, இங்கே எழுப்பப்படக்கூடிய பெண் எல்லாரும் அடியவர்கள் அனைவரையும் சேர்ந்து காண வேணும், கோஷ்டியை காண வேணும் என்ன ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவளாம். இந்த பாசுரத்திலே எல்லாரும் போந்தாரோ என்று வருகிறது. அதை உட்கொண்டு இப்படி அவதாரிகை அருளி செய்கிறார். மேலும் கீழ் 10 பாட்டாலும் சொன்ன உக்தி பிரத்யுக்தியை உக்தி பிரத்யுக்தியை முக்தகண்டமாக சொல்லுகிறது. இதற்கு முன் பாசுரங்களிலே எழுப்புகிறவர்கள் அவர்களுடைய பேச்சு இருக்கும், உள்ளே உறங்குகிறவள் வார்த்தை இருக்காது. ஆனால் ஆச்சாரியர்கள் இதைத்தான் அவள் தெரிவித்திருப்பாள் என்ன அருளி செய்கிறார்கள். அது எதை கொண்டு என்னால் இந்த 15வது பாசுரத்தை கொண்டுதான். ஏன்னா இந்த பாசுரத்திலே உள்ளிருப்பவள் வார்த்தையும் இருக்கிறது, வெளியே இருக்கக்கூடியவர்கள் எழுப்பக்கூடியவர்கள் அவர்களுடைய வார்த்தையும் இருக்கிறது. அதனால் இதை கொண்டு எல்லா பாசுரங்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ன. வெளியே எழுப்பக்கூடியவர்கள், வெளியே இருந்து எழுப்பக்கூடியவர்கள் அவர்களுடைய பதிலை கொண்டு உறங்குகிறவள், உள்ளே உறங்குகிறவள் இதுதான் தெரிவித்திருப்பள் என்று ஊகித்து வியாக்கியானம் அருளி செய்தார்கள் ஆச்சாரியர்கள். ஆனால் இந்த பாசுரத்திலே உள்ளே இருக்கிறவர்கள் உறங்குகிறவளுடைய வார்த்தையும் நாம் ஸ்பஷ்டமாக காணலாம். திருப்பாவையாகிறது இப்பாட்டிலே என்ன நாயனார் அருளி செய்கிறார். அதாவது திருப்பாவையினுடைய சாரமான பொருள் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் பாசுரம் சித்தஞ்சிறுகாலே, அந்த பாசுர வியாக்கியானத்திலேயும் திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்று வருகிறது. எப்படி திருமாலையிலே மேம்பொருள் என்கிற பாசுரம் சாரமான முக்கியமான பாசுரமோ, அதைப்போல திருப்பாவையிலே 15வது பாசுரமும் 29ஆம் பாசுரமும் சாரமான பாசுரங்கள். மேலே நாயனாரே விவரிக்கிறார். பகவத் விஷயத்தில் இருக்கும்படியெல்லாம் சித்தஞ்சிறுகாலையிலே சொல்லுகிறது. இந்த பகவத் விஷயத்திலே ஒருவன் எப்படி நடந்து கொள்ள வேணும், எப்படி இருக்க வேணும் என்பதை சித்தஞ்சிறுகாலையிலே ஆண்டாள் அருளி செய்கிறாள். இந்த எம்பெருமானிடத்திலே கைங்கரிய பிரார்த்தனையை பிரார்த்திக்கிறார், கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாள் நாய்ச்சியார். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆற்றைவோம் மற்றை நங்காமங்கள் மாற்றுன்னு துவயத்தினுடைய உத்தரகண்டத்தினுடைய அர்த்தம், உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம் அருளி செய்கிறாள் நாய்ச்சியார். அது பகவத் விஷயத்தில் இருக்கும்படியெல்லாம் சித்தஞ்சிறுகாலையே சொல்லுகிறது. பாகவத விஷயத்தில் இருக்கும்படியெல்லாம் இப்பாட்டிலே சொல்லுகிறது. இன்னும் இப்பாட்டு 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே. இதிலே பாகவத விஷயத்தில் இருக்கும்படியெல்லாம் எப்படி பாகவதர்களிடத்திலே நடந்து கொள்ள வேணும் என இந்த பாசுரத்திலே சொல்லுகிறது என அவதாரிகை அருளி செய்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். மேலும் பாசுர வியாக்கியானத்திலே கடைசி பத்தியிலே சேரப்பிடித்து இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொரு வரிகளுக்கும் என்ன அர்த்தம் என்பதை சேரப்பிடித்து அருளி செய்கிறார். பாகவத விஷயத்தில் எப்படி இருக்க வேணும் என்பதை கடைசி பத்தியிலே ஆச்சரியமாக அருளி செய்கிறார். அதை யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். எல்லே இளங்கிளியே என்று பகவத் விஷயத்திலே ருச்சியுடையார் பேச்சும் உத்தேசியம் என்கிறது. இந்த பெண்ணை எல்லே இளங்கிளியேன்னு உறங்கக்கூடிய பெண்ணை எழுப்புகிறார்கள் வெளியே இருக்கக்கூடிய பெண்கள். அதாவது அடுத்த திருமாளிகை, பக்கத்து திருமாளிகையிலே இதற்கு முன் பாசுரத்திலே அங்கே உறங்குகிற பெண்ணை எழுப்பினார்கள். அப்பொழுது சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடா என்று சொல்லி எழுப்பினார்கள் இந்த பெண்கள். அது இவள் காதிலே விழுந்ததாம்.
விழுந்தவுடனே இவள் நன்றாக பாடத் தொடங்குகிறாள். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படக்கூடிய பெண் அவளுடைய அந்த கானத்தை கேட்டவுடன் எவ்வளவு நன்றாக இனிமையாக இருக்கிறது என கொண்டாடுகிறார்கள் வெளியே எழுப்புகிற பெண்கள். வியாக்கியானத்திலே திருவான மிடரும் பாட்டும் இருந்தபடி எந்தான் பேச்சில் இனிமை இருந்தபடி எழுப்புகை சால தர்மஹானியாய் இருந்ததீ. பேச்சின் இனிமையாலே எல்லே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லேன்னு ஆச்சரியப்பட்டு அவளை எழுப்புவது கூட தேவையில்லை என்று தெரிவிக்கிறார்கள். எவ்வளோ ஆச்சரியமான குரல் இருக்கிறது, விசேஷமான குரல், இனிமையான பாடல் என்று அதை கொண்டாடி இப்படிப்பட்ட பாட்டை நாம் தடுக்கக்கூடாது, அவளை எழுப்பி தடை செய்யக்கூடாது என்று அருள் செய்கிறார்கள். எல்லே இளங்கிளியே என்ன ஆக எல்லே இளங்கிளியே என்று பகவத் விஷயத்திலே ருச்சியுடையார் பேச்சும் உத்தேசம் என்கிறது. எம்பெருமானாகிற விஷயத்திலே ருச்சியே உடையவர்கள் பாகவதர்கள், அவர்களுடைய பேச்சும் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது, உத்தேசம் என்று நினைக்க வேண்டுமாம். அடுத்தது இன்னமுறங்குதியோ என்று பாகவத சகவாசம் சித்தித்தால் புறம்பு அந்நியபரதை பண்ணுமிடம் தப்பு என்கிறது. வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் இன்னமுறங்குதியோ என்று கேட்கிறார்கள். அதாவது உத்தேசியம் கைபுகுந்தால் உறங்குவார் உண்டோ? உத்தேசியம் என்ன இவர்களுக்கு என்னால் பாகவதர்கள் தான். எம்பெருமான காட்டிலும் பாகவதர்கள் அடியார்களே உத்தேசியர்கள். அப்படி உத்தேசியம் கைபுகுந்திருக்கிறது, இவர்கள் எல்லாம் வாசலிலே நிற்கிறார்கள். அப்பொழுது இவள் உறங்கலாமா, பகவத் விஷயத்திலே ஈடுபடலாமா என்று பாகவத சகவாசம் சித்தித்தால் புறம்பு அந்நியபரதை பண்ணுமிடம் தப்பு என்று தனியாக எம்பெருமானை சேவிப்பதோ அவனுடைய குணங்களை அனுபவிப்பதோ தவறு. அடியார்கள் இருக்கும் பொழுது அவர்களைத்தான் உத்தேசதா புத்தி பண்ணி அவர்களிடத்திலே செல்ல வேணும் என்கிற அர்த்தமானது இன்னமுறங்குதியோ என்கிற வரியிலே காட்டப்படுகிறது என நாயனார் அருளி செய்கிறார். ருச்சியுடையாருக்கு எல்லாம் சொன்னாலும் என அடியார்கள் என்ன சொன்னாலும் சரி, அது தவறாக சொன்னாலும் சரி, அதை பொறுத்து கொள்ள வேணும் என்னிடம் சொல்லுகிறது. உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணானவள் சொல்லுகிறாளாம், சில்லன்றழையேன் மின் என்ன இப்படி கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தாளாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, அடியார்கள் எப்படி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொள்ள வேணும் என்கிற அர்த்தமானது இங்கே காட்டப்படுகிறது. நங்கமீர் போதருகின்றேன் என்கிற இத்தால் சாபலத்தாலே சில பிறந்தாலும் பகவத் விஷயத்தில் அவகாகித்தவர்களை சாபலத்தால் பிறந்தவற்றை நினையாதே கௌரவியதை தோற்ற சொல்ல வேணும் என்கிறது. நங்கமீர் போதர்கின்றேன், உள்ளே இருக்கக்கூடியவள் திரும்பி சொல்லுகிறாள், நங்கமீர் பூர்ணைகளே, பூர்ணமான குணங்கள் நல்ல குணபூர்த்தியை உடையவர்களே, நான் வருகிறேன் என்று தெரிவிக்கிறாளாம். அவர்கள் கடுமையான வார்த்தையை சொன்னாலும் இன்னமுறங்குதியோ என்று சொன்னாலும் கூட சாபலத்தாலே சில பிறந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தாலே சில தவறுகள் அடியார்களே செய்தாலும் அதையிட்டு நினைக்காதே கௌரவியதை தோற்ற வார்த்தை சொல்ல வேணும். அவர்களிடத்திலே மரியாதை தோற்ற நாம் பேச வேண்டும். அடியார்கள் ஏதோ கவனக்குறைவினாலேயோ ஏதோ வாசனையினாலேயோ ஏதோ காரணத்தாலே சில சமயம் தவறுகள் நேர்ந்து விடலாம். அப்பொழுதும் அந்த அவர் செய்த தவற்றை நினைக்காமல் அவரிடத்திலே கௌரவத்தை தோற்ற வார்த்தை சொல்ல வேணும், மரியாதை தோற்ற வார்த்தைகள் சொல்ல வேணும். அதனால தான் நங்கை மீர் என்று குணங்களாலே பூர்ணைகளே என்று குணபூர்த்தி உடையவர்களே என்று சொல்லி போதருகின்றேன் வருகிறேன் என்று உள்ளே இருக்கக்கூடியவள் தெரிவிக்கிறாளாம். அடுத்து வல்லையுன் கட்டுரைகள் என்றத்தால் சில்லன்றழையன்மின் என்றது இவர்களுக்கு உத்தேசியமானவோ பாதி உன் வெட்டிமை அறிந்தோம் என்னதும் அவளுக்கு உத்தேசியமாக கடவது என்கிறது. அதாவது சில்லன்றழையன்மின்னு முன்னாடி சொல்லியிருக்கிறாள் உறங்கக்கூடிய பெண். அதே போல இப்பொழுது நங்கமீர் போதர்கின்றேன் என்று தெரிவிக்கிறாள். நீ எப்படி பேசினாலும் சரி, குற்றம் எங்களிடத்திலே தான் குற்றம் சொல்லுவாய், உன்னை பற்றி நன்னா தெரியும், வல்லையுன் கட்டுரைகள் என்று வெளியே இருக்கக்கூடிய
எழுப்பக்கூடிய பெண்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி தெரிவித்தாலும் அந்த வார்த்தையும் கூட உள்ளே இருப்பவளுக்கு உத்தேசியமாகத்தான் இருக்கிறது என்ன காட்டுகிறார்கள் இங்கே வியாக்கியானத்திலே. அதாவது அடியார்கள் எப்படி கடிந்து கொண்டாலும் கூட அவருடைய பேச்சானது நமக்கு உத்தேசியமாகத்தான் இருக்க வேணும் என்கிற அர்த்தம் இங்கே காட்டப்படுகிறது. வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்கிற இத்தால் பரதோஷத்தையும் ஸ்வதோஷமாக்கிக் கொள்ளவும் கௌரவியரை அதி நிர்பந்தம் பண்ண கடவதல்ல என்னுமிடத்தையும் சொல்லுகிறது. இதுதான் முக்கியமான விஷயம். நானேதான் ஆயிடுக என்ன, இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டாலும் அதை இல்லை இசைவது அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்லப்படுகிறது. பரதாழ்வான் இதை கடைபிடித்தான். பெருமாள் காட்டுக்கு எழுந்தருள்வது அதற்கு காரணம் யாரு என்று பார்த்து ஒவ்வொருவராக சொல்லுகிறான். இந்த மந்தரை தான் காரணம் என்று முதலிலே சொன்னான். அப்புறம் மந்தரை இப்படி சொன்னினாலும் தன் தாயாருக்கு ஏன் அதை கேட்க வேணும் என்று சொல்லி கைகை தான் காரணம் என்று தெரிவித்தான். பிறகு கைகை ஏதோ தன்னுடைய புத்திரனுக்காக கேட்டிருக்கிறாள். தசரதன் மன்னன், அவன் ஆராய்ந்து செயல்பட வேண்டாமா, தசரதன் தான் காரணம் என்று தெரிவித்தான். பிறகு தசரதன் தான் சொன்னாலும் ராமன் அதை கேட்க வேண்டுமா, பெருமாள் தான் காரணம் என்று சொல்லி கடைசியில் இதெல்லாம் காரணம் அல்ல, மத்பாபமேவாத்திர நிமித்தமாசி வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யா என்ன, நான் ஒருவன் பரதன் ஒருத்தன் பிறந்தேனே, என்னால் தான் இதெல்லாம் ஏற்பட்டது, என்னுடைய பாபம்தான் காரணம் என்ன பரதாழ்வான். அவனுக்கு ஒரு குற்றமும் கிடையாது. அவனுக்கு இங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயமும் தெரியாது. அவன் மாமன் கிரகத்திலே இருக்கிறான். ஆனாலும் இல்லாத குற்றத்தை ஏறிட்டாலும் அதை இல்லை செய்யாமல் அதை இசைந்தானே, அதுதான் வைஷ்ணவ லட்சணம் என்று காட்டப்படுகிறது. அதைத்தான் நாயனார் அருளி செய்கிறார். பரதோஷத்தையும் ஸ்வதோஷமாக்கிக் கொள்ளவும் மற்றொருவரோட தோஷத்தையும் தன்னிடத்தில் ஏறிட்டு கௌரவியரை அதி நிர்பந்தம் பண்ண கடவதல்ல என பெரியோர்களை அடியார்களை நிர்பந்தம் பண்ணக்கூடாது என்கிற விஷயமானது இங்கே காட்டப்படுகிறது. அடுத்து ஒல்லை நீ போதாய் என வேகமாக வரவேணும் என வெளியே எழுப்பக்கூடிய பெண்கள் தெரிவிக்க, ஒல்லை நீ போதாய் என்கிற இத்தால் பாகவத சம்ஸ்லேஷம் சத்தா சித்தி என்கிறது. பாகவதர்களை பிரிவதுங்கிறது ஒரு க்ஷணங்கால கூட பிரிந்திருக்க முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தது உனக்கென்ன வேறுடையை என்கிற இத்தால் யதாதே தத்ர வர்த்தேரன் என்கிற வேதாந்த பிரக்கிரியையாலே சிரேஷ்டர் வர்த்தித்தபடி வர்த்தியாதொழிகை தப்பு என்கிறது. இது சிக்ஷாவளியில வரக்கூடிய பிரமாணம். யதாதே தத்ர வர்த்தேரன். சிஷ்யனுக்கு ஆச்சாரியர் உபதேசம் செய்கிறார். அதாவது இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த கர்மங்களை பற்றியோ அல்லது நடத்தைகளை பற்றியோ ஒழுக்கங்களை பற்றியோ ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேணும் என்று தெரிவிக்கிறார் ஆச்சாரியர். அதயதிதே கர்ம விசிகித்சாவா விருத்த விசிகித்சாவா சியாத் ஏ தத்ர பிராமணாக சம்மரிஷினக யுக்தா ஆயுக்தாக என. அதாவது ஆராய்ச்சியிலே சிறந்தவர்கள், வேத சாஸ்திரங்களை பயின்றவர்கள், லௌகிக ஞானமுடையவர்கள், மேலும் அலூக்ஷா தர்மகாமாத்யுகு என கோபம் லோபம் முதலான துர்குணங்கள் இல்லாதவர்கள், யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாக என அவர்கள் அந்த விஷயத்தில் எப்படி நடப்பார்களோ அப்படியே நீயும் நடக்க வேண்டும். எந்த இடங்களில் சந்தேகமானது ஏற்படுகிறதோ அந்த விஷயத்திலே இந்த மாதிரியான குணங்களை உடையவர்கள், ஞானத்தை உடையவர்கள், ஒழுக்கங்களை உடையவர்கள் அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படியே நடக்க வேண்டும். இன்னும் இது ஆச்சாரியருடைய உபதேசமாக இருக்கிறது. அதைப்போலவே சிரேஷ்டர் வர்த்தித்தபடி வர்த்தியாதொழிகை தப்பு என்கிறது. இப்படிப்பட்ட சிறந்தவர்கள், பெரியோர்கள் அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதை போலவே வாழ வேணும். அப்படி வாழாமல் இருப்பது அதன்படி இல்லாமல் இருப்பது தப்பு என்கிறது. இங்கே உனக்கென்ன வேறுடையின்னு நீ மட்டும் என்ன தனியாக எம்பெருமானை அனுபவிக்கிறாய் என்று இருக்கிறது. இப்படி கூடாது.
பெரியவர்கள் எப்படி அனுஷ்டித்தார்களோ அப்படித்தான் நடந்து கொள்ள வேணும் என்கிற அர்த்தம் இங்கே காட்டப்படுகிறது. அடுத்தது எல்லாரும் போந்தாரோ. உள்ளே உறங்குகிற பெண் கேட்கிறாள், எல்லாரும் போந்தாரோ என்ன என்கிறால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் உத்தேசியர் என்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இன்னார் இணையாரும் இல்லாமல் எல்லாரும் உத்தேசியர். அவர்களுக்குள்ள அவருடைய நிஷ்டையிலே சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இப்போ இந்த எழுப்பப்பட்ட பெண்களை பார்த்தாலே தெரியும். 10 பெண்கள் எழுப்பப்பட்டார்கள், 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை. அதிலே முதல்ல பிள்ளாய் எழுந்திராயின்னு அவள் புதியவள் என்று காட்டப்பட்டிருக்கிறது. பகவத் விஷயத்துக்கு புதியவள் என்று. இப்படி சிலரிடத்திலே சில குறைகள் இருக்கலாம், அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் நிலைகளிலே. அதெல்லாம் பார்க்காமல் எல்லாருமே உத்தேசியர் என்று நினைக்க வேண்டும். போந்தெண்ணிக்கொள் என்கிற இத்தால் ஒருவர் குறைந்தாலும் பகவத் அனுபவத்துக்கு குறை என்கிறது. போந்தெண்ணிக்கொள்னா எல்லாரும் வந்து விட்டார்களா என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண் கேட்க, போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்து விட்டார்கள், நீ வந்து எண்ணிக்கொள்ள வேணும். எதற்காக எண்ண வேணும்னா அதில் ஒருத்தர் கூட விட்டு வைக்கக்கூடாது, எல்லாரும் நமக்கு உத்தேசியர்கள், பகவத் அனுபவத்தை எல்லாரோடும் சேர்ந்துதான் செய்ய வேணும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவர் குறைந்தாலும் அது குறைதான், பகவத் அனுபவத்துக்கு அது குறையாக தலை கட்டும் என்று. அடுத்தது வல்லானை கொன்னானை என்று தொடங்கி மீதம் உள்ள பாட்டுக்கள் முடியும் வரை, அந்த பாட்டு முடியும் வரை என்று தொடங்கி திரண்ட பாகவதர்களுக்கு உஜ்ஜீவனம், உண்ணும் சோறு என்கிறபடியே பகவத் விஷய அனுபவம் என்கிறது. சரி, வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடா என்று இதுதான் பாகவதர்களுக்கு உண்ணும் சோறு. அவர்களுக்கு சோறாக தாரக போஷக போக்கியங்களாக இருக்கக்கூடியது அந்த எம்பெருமானை பாடுதல் அல்லது இந்த எம்பெருமான் தான். பாகவதர்களுக்கு அதுதான் உஜ்ஜீவனம். இந்த பாகவதர்களுக்கு உஜ்ஜீவனம்னா யாரு பாகவதர்கள்னா பிராட்டி தொடங்கி எல்லாருக்குமே இந்த விஷயம் உஜ்ஜீவன ஹேது என்று காட்டப்பட்டிருக்கிறது வியாக்கியானத்திலே நாயனாராலே. வல்லானை கொன்னானை, யாரெல்லாம் எம்பெருமான் குவளையாபீட்டம் என்கிற யானையை கொன்றானே அந்த சரித்திரத்திலே ஈடுபடுகிறார்கள் என்று ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டே அருளி செய்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். காவிமலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வந்து நம்மோட்டை பெண்களை வாழ்வித்தவனை என்று அருளி செய்கிறார். பெண்கள் எல்லாம் எந்த சரித்திரத்திலே ஈடுபடுகிறார்களாம்? கவள யானை கொம்புசித்த கண்ணன் என்ன, இந்த கவள யானை கவளமாக சாப்பிடக்கூடிய யானை, அதனுடைய கொம்பை பறித்த கண்ணன் என்று வெறுவுகிறாளாம் பரகால நாயகி. திருப்பார்த்தன் பள்ளி பாசுரம். பவளவாயாள் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று இந்த சரித்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாளாம். அது தொடங்கக்கூடியதே இப்படித்தான், கவள யானை கொம்புசித்த கண்ணன் என்னும் என்ன என்றே பெண்கள் வாய் வெறுவுவது என்று பெண்கள் எல்லாரும் ஈடுபடக்கூடிய சரித்திரம் இது. சரி, பெண்கள் தானா, ஆண்கள் ஈடுபடலையானா? ஆண்கள் கவளமால் யானை கொண்ட கண்ணன் என்று தொண்டர்படியாழ்வாருடைய பாசுரம் என்று ஆண்களை எழுதி முடிக்க பண்ணினது பெண்களை எழுத்து வாங்குவிக்க சொல்ல வேணுமோ என்று கிம்புடர் நியாய சித்தம். ஆண்களே ஈடுபடுகிறார்கள் இந்த சரித்திரத்திலேனா பெண்கள் வாய் வருவதுங்கிறத சொல்லவும் வேணுமா? அடுத்து வெஞ்சின வேழமறு புசித்த வேந்தர்கள் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையார்கள் என்ன கடவுதிரே என பெண்கள் எல்லாரும் எம்பெருமான் இந்த கோளையாபீடத்தை கொண்ட சரித்திரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள், தம்மை எழுதி கொடுக்கிறார்கள் என்று அருள் செய்யப்பட்டது. அடுத்து 3 நாய்ச்சிமார்களும் பிரதான மகிழ்ச்சிகளும் இந்த சரித்திரத்திலே ஈடுபடுகிறார்கள் என்பதற்கு ஆச்சரியமாக பாசுரங்களை எடுத்து காட்டுகிறார். இது அழகியமணவாள பெருமாள் நாயனாருக்கே சாத்தியம், வேற யாரால முடியும்னு சொல்ல முடியாது. 4000 எங்கெங்கெல்லாம் இந்த விற்த்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே பிரதான மகிழ்ச்சிகள் எங்கெங்கெல்லாம் எடுத்தாளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து 3 பாசுரங்களை தேர்ந்தெடுக்கிறார். வாரணத்தை மறுபொசித்த பிரான் என் மாதவனே என்று இது கேசவன் தமிழிலே வரக்கூடியது. வாரணம்னா யானை, அதனுடைய மறுபொசித்த பிரான், குவளையாபீடம்ங்கிற யானையுடைய தந்தங்களை பொசித்தவன் அவன் என் மாதவனே என்று
பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன் என்று காட்டப்பட்டது. அதனாலே பெரிய பிராட்டியாரும் இந்த சரித்திரத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்று தெரிகிறது, குறிப்பாலே காட்டப்படுகிறது. அடுத்து பாரணங்காலன் வாரணம் தொலைத்த காரணன் என்று, இது கண்ணன் கழலை பாசுரத்திலே பதிகத்திலே பாரணங்காலன் வாரணம் தொலைத்த காரணன் தானேன்னு பாரணங்கு ஆளன் என்று பூதேவி அவளுக்கு மணவாளனாக அவளை ஆள்பவனாக இருக்கிறான் எம்பெருமான் பூமி தேவிக்கு. அப்படிப்பட்ட பூமி தேவியும் இந்த சரித்திரத்திலே ஈடுபட்டிருக்கிறாள், குவளையா பீடத்தை கொன்ற சரித்திரத்திலே. அடுத்து நப்பினை பிராட்டி நீலாதேவி பின்னை மணாளனாகி கருந்தாள் களிரொன் நொசித்தான் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். பின்னை மணாளன் என்று நப்பின்னை மணாளனாக இருக்கக்கூடியவன் தான் கருந்தாள் களிரொன் நொசித்தான். இந்த குவளையா பீடத்து என்கிற யானையை கொன்றான் என்று அருள் செய்கிறார். ஆக 3 பட்ட மகிழ்ச்சிகள், பிரதான மகிழ்ச்சிகள் மூவரும் இவ் அவதானத்துக்கிறே தோற்று கிடப்பது என நாயனார் அருள் செய்கிறார். மேலும் பல பாசுரங்களை இட்டு இந்த சரித்திரத்தை விளக்குகிறார். ஆக யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சரித்திரத்திலே என்ன? பெண்கள் வாய் வருகிறார்கள், ஆண்களும் வாய் வருகிறார்கள். பிரதான மகிழ்ச்சிகளான ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி இவர்கள் எல்லாரும் ஈடுபட்ட சரித்திரம் எம்பெருமானுடைய லீலை என்று காட்டப்படுகிறது. ஆக இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அடியார்களுக்கு உஜ்ஜீவனம், உண்ணும் சோறாக இருக்கிறது என காட்டி அருள்கிறார் அழியமணவாள பெருமாள் நாயனார். இப்படி திரண்டு இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள், அதுவும் இந்த பாசுரம் முக்கியமான பாசுரம் என்ன அவதாரிகையிலே காட்டி, இதில் பாகவத பாரதந்திரியம் என்பது சொல்லப்படுகிறது என்று காட்டி, அது எவ்வாறு காட்டப்படுகிறது ஒவ்வொரு வரியிலும் என்பதையும் தனியாக கடைசியிலே எடுத்து அருள் செய்திருக்கிறார். அதுவும் கடைசியிலே பாசுரங்களை கொண்டே இப்படி குவளையாபீட சரித்திரத்தை, அதில் ஈடுபட்டவர்களை காட்டுகிறார். யதாசக்தி யதாமதி விண்ணப்பம் பண்ணினேன். குற்றங்களை பொறுத்தருள வேணும் என பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.